அனைவருக்கும் கிங் சில்வஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள்ல இன்னைக்கு உழவுன்ற அதிகாரத்துல இருந்து மீதமுள்ள 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், உழவினார் கை மடங்கின் இல்லை விழைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை அப்படின்னு சொல்றாங்க. உழவினார் அப்படின்னா உழவு தொழில் செய்யக்கூடிய உழவன், கை மடங்கின் அப்படின்னா நான் இனிமே விவசாயம் பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட கையை மடக்கிட்டாரு அப்படின்னா, இல்லை விழைவதுவும், விழைவதுவும் அப்படின்னா விழைவுனா விருப்பம், ஆசைன்னு சொல்லுவோம். தன்னுடைய ஆசை எல்லாம் விட்டேம் என்பார்க்கும் நிலை. ஆசை எல்லாத்தையும் விட்டவங்க அப்படின்னா ஆசையை துறந்தவங்க யாரு? துறவியா? ஆசையை துறந்தோர் துறவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? விட்டேம் என்பார்க்கும் நிலை. துறந்தவங்க கூட, துறவினா என்ன, எதையுமே சார்ந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க கூட யாரை எதிர்பார்த்துதான் ஆகணும்? உழவரை எதிர்பார்த்துதான் ஆகணும். அப்போ உழவர் நான் இனிமே விவசாயம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தன்னோட கையை மடக்கிட்டாரு அப்படின்னா ஆசைகளை துறந்த துறவியருக்கும் வேறு நிலைன்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது, தொடிப்புழுதி கச்சா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொடிப்புழுதி கச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நிலம் நம்ம கிட்ட 1 மடங்கு இருக்கு ஒரு மண் அப்படின்னா அத 1/4 மடங்கு, 1/4னா 1/4 பங்குன்னு சொல்லுவோமா, அந்த 1 பங்கை 1/4 பங்கா மாத்துற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உழுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி ஏர் உழுவாங்கல்ல, அது எப்படி விழணும் அப்படின்னா 1 பங்கு 1/4 பங்கா மாறுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உழுதல் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் தொடிப்புழுதி கச்சா அப்படின்னு அர்த்தம். தொடிப்புழுதி கச்சா உனக்கின், அப்படி செஞ்சோம் அப்படின்னா பிடித்து எருவும் அப்படின்னா ஒரு பிடி எரு கூட வேண்டாது சாலப்படும். ஒரு பிடி எரு கூட போடாம அப்படின்னா சால அப்படின்னா மிகுந்த, மிக அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அதிகமான வேண்டாது சாலப்படும். அப்படி எருவே போடாம நல்லா விளையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போ அப்படின்னா 1 பங்கு 1/4 பங்கு ஆகுற அளவுக்கு நம்ம உழுதோம் அப்படின்னா எருவே இல்லாம பயிர் நன்றாக விளையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த குறள், ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஏரினும் நன்று, ஏர் விழுதலை விட எது நன்று அப்படின்னா அந்த பயிருக்கு எரு விடுதல். ஓகேவா? ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீர் விடுதலை விட எது சிறந்தது அப்படின்னா அந்த பயிரை காத்தல் சிறந்தது. இது ரொம்ப முக்கியம். இதுல என்ன அப்படின்னா, எதை விட எது சிறந்ததுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த குறளை கேட்கலாம். ஏரினும் நன்றுன்னு எதை சொல்றாருன்னு கேட்டா எரு விடுதலை. அதே மாதிரி நீரினும் நன்றுன்னு எதை சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அந்த பயிரை காத்தலை சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த குறள், செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செல்லான் அப்படின்னா நான் இனிமே இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிழவன் இந்த இடத்துல யார சொல்லியிருக்காங்கன்னா விவசாயி. அப்ப செல்லான் கிழவன் அப்படின்னா நான் இனிமே நிலத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விவசாயி. செல்லான் கிழவன் இருப்பின் அப்படின்னு இருந்தா அப்படின்னா நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும். புலந்து அப்படின்னா அந்த ஊடல்னு சொல்லுவோம்ல, ஊடல்னா அந்த செல்லமா கோச்சுக்கிறது அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஊடல். நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும். அப்படி செல்லமா கோச்சுக்கிறது யாருன்னு கேட்டா எனக்காக நேரம் ஒதுக்கலனி அப்படின்னு சொல்லி, இல்லால் அப்படின்னா ஒரு மனைவி எப்படி கோச்சுப்பாலோ அந்த மாதிரி நிலம் புலந்து அப்படின்னா நிலம் விவசாயிட அப்படி ஊடல் கொண்டு இல்லாலின் ஊடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனைவிய போல கோபம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த குறள், இளமென்று அசையி இருப்பாறை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இளம் என்று அப்படின்னா என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, அசையி அப்படின்னா சோம்பின்னு அர்த்தம். சோம்பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுவுமே இல்லைன்னு சொல்லி சோம்பி இருப்பாறை காணின், அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா நிலம் என்னும் நல்லால் நகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நகுதல் அப்படின்னா சிரித்தல்னு சொல்லுவோம். அதாவது ஏளனமா சிரிப்பாங்கல்ல, அததான் நகுதல்னு சொல்லுவோம். அப்ப ஒருத்தவர் நிலத்தை வச்சுக்கிட்டே என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சோம்பி இருந்தாரு அப்படின்னா அவரை நிலம் என்னும் நல்லால் பார்த்து நீ என்னை வச்சுக்கிட்டே எதுவுமே யூஸ் பண்ணாம என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிலம் சிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உழவுன்ற அதிகாரத்துல இருந்து ஒரு 5 குறள் பார்த்துக்கோ. நாளைக்கு இன்னொரு அதிகாரத்துல இருந்து
5 குறள் பார்ப்போம். இதுல குறிப்பிடத்தகுந்த அணி எதுவும் இல்ல. பள்ளி புத்தக நோக்குல இந்த குறளையும் அதோட பொருளை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி.